அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்றில் ஓரேடு. ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பார்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு கூரையின் மீது படுகின்றது. மழை பெய்தால் ஒழுகக்கூடிய, வெயிலடித்தால் சூரிய கதிர்கள் உட்பாயக்கூடிய ஓட்டை உடைசலோடு காணப்பட்டது. கீழே சாதாரண மண்தரை, அதில் ஈத்தமர ஓலையால் நெய்யப்பட்ட ஒரு பாயில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈத்தமர ஓலையின் நார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கின்றது. இதை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். இதை கண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே ஏன் அழுகின்றீர் என்று கேட்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், கைசர் கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் சொகுசாக பஞ்சுமித்தையில் தூங்க உலகத்திற்கே அதிபதியான நீங்கள் சாதாரண மண்தரையில் உறங்குகின்றீர்களே யா ரசூலல்லாஹ் என்றதும், உமரே, உலக சுகம் மறு உலக சுகம் என்று இரண்டு இருக்கின்றது. அவர்கள் முதலாவதை தெரிவு செய்து கொண்டார்கள், நானோ இரண்டாவதை தெரிவு செய்தேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.